Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையை சீரமைக்க கோரி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை விவசாய சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாணிக்க வாசகர். வணக்கம் மாணிக்க வாசகர், விவசாயிகளின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது, விவரங்கள்? வணக்கம் சிவா. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மையப்பகுதி அப்படின்ற உசிலம்பட்டி சந்தை பகுதி பாரம்பரியம் மிக்கமானது. இந்த சந்தை பகுதியில் தினசரி காய்கறி மார்க்கெட், உழவர் சந்தை, பூ மார்க்கெட்டு, வார சந்தை, அதே வந்து உள்ளிட்ட சந்தைகள் உள்ளன. அதே போன்று உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், அரசு நூலகம், வேளாண்மை துறை அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய அலுவலகங்கள் இங்கு வந்து செயல்பட்டு வருகிறது. இந்நிலைக்கு தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் இந்த சந்தை பகுதிக்கு செல்லும் சாலையானது சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக குண்டும் குழியுமாக காணப்படுவதோடு சாக்கடை கழிவு நீர் வடிகால் வசதி இல்லாதால் அவ்வப்போது சாக்கடை கழிவு நீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இது குறித்து நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்து நேற்று முன்தினம் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இன்று தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், 58 கிராம விவசாயிகள் சங்கம் மற்றும் அதிமுக, அமமுக, பார்வர்ட் பிளாக் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் ஒன்று திரண்டு உசிலம்பட்டி தேவத்திலிருந்து ஊர்வலமாக வந்து உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து வந்து அதிகாரிகள் வந்து ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்க வாசகர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.